ஏதோ டாக்டர் நமக்கு எங்கே போச்சு தெரியல. நம்ம ரீசெண்டாக பண்ணியிருக்க டெவில் கேம்பஸ் சீரீஸ்க்கு ஒரு வேற லெவலான வரவேற்பு கொடுத்துருக்கீங்க. ஸோ சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும், சப்போர்ட் பண்ணவங்களுக்கும், சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கும், சப்போர்ட் பண்ண போறவங்களுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ ஸோ மச். ஆந்திரா சீரீஸோட ஃபுல் வெர்ஷன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட்ல மறக்காம ஃபுல் வெர்ஷன் டைப் பண்ணுங்க. ஆஸ் அ ஒரு மூவி மாதிரி நான் ரெடி பண்ணி ரிலீஸ் பண்றேன். அப்புறம் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக், கமெண்ட், ஷேர் கொடுங்க. அப்புறம் பே வீடியோ பார்க்குற உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ண சொல்லுங்க. உங்க வீட்டு பிள்ளையா என்ன நினைச்சு, ஓகேவா? ஹலோ buddies அண்ட் ஹோமீஸ், வெல்கம் பேக் டு நம்மளோட இன்னொரு பேய் வேட்டை. நான் ரொம்ப நாளாக இவர் கூட சேர்ந்து வீடியோ பண்ணணும்னு நான் ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எக்ஸாக்ட்லி அது இன்றைக்கி நடந்துருச்சு. அவர் யாருன்னு சொல்லிடுறது முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அப்போ தான் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன மாதிரி பே வீடியோ பண்ணுற எல்லாருக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே, இப்போ நான் யாருன்னு காட்டுறேன். இவர் வேறு யாரும் buddies, என்னோட அப்பா தான். அப்பா, 2-3 வார்த்தைகள், எப்படி ஃபீல் பண்ணுற? நிறைய வீடியோ ஷூட் பண்ணி போட்டுக்கிட்டே வர்றான். இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருமே இந்த வீடியோவை நல்லா விரும்பி பார்க்குறாங்க. பேய் வேட்டைன்னு சொல்லிட்டு ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குது. அவனும் என் கூட நிறைய நாள் ஷூட் எடுக்கணும், கூட வாங்கன்னு சொல்லி எத்தனையோ டைப் பண்ணி கூப்பிட்டுருக்குறான். நான் தான் போகிறதில்ல. எனக்கு தெரிஞ்ச நண்பர் ஒருத்தர் சொன்னார், இந்த மாதிரி ஒரு இடம் ஒன்று இருக்குது, உங்கள் பையன் தான் வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறான்ல, அவனை கொஞ்சம் எடுக்கலாமே இந்த இடத்த அப்படின்னு சொல்லி சொன்னான். எனக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு. சரி பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பையனுக்கு கிளம்புற ஃபோன் அடித்து கொஞ்ச நேரத்துக்குள்ளே இங்கே சாயந்தரத்துக்குள்ளே இங்கே வந்துட்டான். வாங்க கிளம்பி போவோம் அப்படின்னு. இப்போ நாங்கள் அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். ஆமாம் அப்படி, ஆக்சுவலாக அந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கண்டினியூ. அந்த ஸ்பாட்டில் தான் இருக்கிறோம். இப்போ உள்ளே போவோம். போய் அங்கே என்ன நடக்குது, எது நடக்குதுன்னு நமக்கு இங்கே வெளியேருந்து சொல்ல முடியாது இல்லையா? உள்ளே போய் பார்த்தா தான் என்னங்கிறது தெரியும். சரி ஓகே, பேச அவ்வளோதான். இப்போ நாங்கள் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட விரும்பலை. ஆக்சுவலாக நான் எங்கள் அப்பாவும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம், சேர்ந்து ஒரு வீடியோ பண்ணணும், எங்கள் 2 பேர் காம்போல ஒரு வீடியோ பண்ணணும் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். அவங்களுக்கும் டைம் கிடைக்கல, எனக்கும் டைம் கிடைக்கல. இப்போ ஒரே டைமில் 2 பேருக்கும் டைம் கிடைச்சிருக்கு. அதான் யோசிக்காமல் நான் கிளம்பி வந்துட்டேன். ஸோ நான் ரொம்ப நேரம் பேசி மொக்க போட விரும்பலை. மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பேய் வீடியோ பார்க்குறவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். உங்கள் வீட்டு பிள்ளையா என்னையும் எங்கள் அப்பாவையும் நினச்சி சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகேவா? இப்போது பேய் வேட்டைக்கு போகலாமா? ரெடி? ஓகே, கெட் ரெடி ஃபோக்ஸ். எங்க? இங்கேயா? எனக்கு எதுவும் கேட்கலையே. ஹலோ, பிளர்ரா இருக்கு. இந்த வீடா? யாரது? ஷுவரா? கன்ஃபார்ம் கேட்டுச்சா? சரிவா, பார்த்துக்கலாமா? உள்ளே யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஆமாம். அந்த வீடை பார்த்தியா எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. புது பில்டிங் மாதிரி. அதான் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. வீடு வாடகைக்கே விடலாம் போல, அப்படி இருக்கு ஃப்ரெஷ்ஷாக. வீடியோ
ப்ளீஸ், ஆக்சுவலாக வீடு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. விட்டால் வாடகைக்கே விட்டு சம்பாதிக்கலாம், அந்தளவுக்கு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த வீட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்தது. யாரது? ப்ளீஸ், ஆக்சுவலாக உங்களுக்கு இந்த சவுண்ட் கேட்கும்னு நினைக்கிறேன். யாரோ கொலுசு சத்தம் எப்படியா இருக்கும்? கேட்குது. நான் கொலுசு சத்தம் எப்படியா இருக்கும்? உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது அப்படின்னா கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப பக்கத்தில் கேட்குது. எப்போ ஆக்சுவலாக என்ன தான் நடந்துச்சு? இல்லை, இங்கே என்ன நடந்துச்சு? எதனால் இந்த வீட்டை அப்பாயின்ட் ஆச்சா சொல்லு. கொஞ்சம் சவுண்டாக பேசுப்பா. சரி வா பார்க்கலாம். புதுசாக கல்யாணம் பண்ணாங்க. புருஷன் முன்னாடி சின்ன வயசு தான். ஒரு நாள் பைக்கில் போயிருக்கிறாங்க, எங்கேயோ பைக்கில் போயிருக்கிறாங்க. போன இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி போச்சு. ஆக்சிடெண்ட்டா? ஆமாம். அதில் வந்து வண்டி ஓட்டிட்டு போன அந்த வீட்டுக்காரர் தான் புருஷன் ஸ்பாட்டில் அவுட் ஆகிட்டாங்க. ஐயோ. அதை பார்த்துருந்த இது அவங்களோட மனைவி வந்து வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஒய்ஃபுக்கு எதுவும் இல்லையா? ஒய்ஃபுக்கு அடிபட்டதும் சரி, வீட்டுக்கு வந்துட்டாங்க. இப்படியே ஒரு வீட்டில் இருந்து ஒரு 6 மாதம் இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் மென்டல் சரியில்லாத மாதிரியே இருந்து கடைசியில் இறந்து போயிட்டாங்க. ஐயோ. எந்த நேரம் அந்த நினைப்பில் இருந்து இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹவுஸ் ஓனர் வந்து இந்த வீட்டை வேற ஒருத்தருக்கு ரெண்ட்டுக்கு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அம்மா, வயசான அம்மாவை வீட்டை சுத்தம் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டார். அந்த அம்மா வந்து சுத்தமெல்லாம் பண்ணாங்க. வீட்டை சுத்தம் பண்ணிட்டு போனவங்க 2 நாளில் அவங்களுக்கு ஜுரம் மாதிரி வந்துடுச்சு. அவங்களால எந்திரிக்கவே முடியலை. அப்புறம் இருக்க ஜுரம் அதிகமாக போயிடுச்சு. அவங்க சரி பண்ண முடியலை. கடைசியில் என்ன ஆச்சுனாக்கா ஒரு சீரியஸான கண்டிஷன் மாதிரி இந்த அம்மா வந்துடுச்சு. அப்போ அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க போய் கேட்கும்போது இந்த வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு உருவத்தை பார்த்த மாதிரியும், அது சிரிக்கிற மாதிரியும், சத்தம் போடுற மாதிரியும், பொல் சத்தம் கேட்குற மாதிரியும் அப்படிங்கிறதெல்லாம் அந்த அம்மா சொல்லியிருக்கிறாங்க. யாருமே நம்பலை. அது 2 நாள் கழிச்சு அந்த அம்மா இறந்து போயிட்டாங்க. அந்த அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. அந்த சுத்தம்ல வந்து அந்த வயசானவங்க இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் அந்த சத்தத்தை, அந்த கொலுசு சத்தத்தை, அந்த அழுகிற சத்தத்தை எல்லாமே கேட்டுருக்குறாங்க. அதுலேருந்து இந்த வீட்டுக்குள்ளே யாரையும் உள்ள அலோ பண்ணுறது இல்லை. அப்பேற்பட்ட ஒரு இடம் இது. ஆனால் இதுக்குள்ளே என்ன இருக்குது என்னங்கிறது இன்ன வரைக்கும் எனக்கு தெரியல. அதுக்காக இப்போ நம்ம வந்திருக்கிறோம். சரி, ஓகே, நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே buddies, ஏதோ ஸ்டோரி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் தெரியல, எனக்கு எப்படின்னு தெரியல. நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணி ட்ரை பண்ணி பார்த்தா தான் தெரியும். ஏதாவது ஒரு ஐடியா கிடைக்கும். ட்ரை பண்ணி கேட்டுச்சு. யார் அது? நீங்கள் எங்களை தவிர வேறு யாராவது உள்ளே இருக்கீங்களா? யார் இருக்கீங்களா உள்ள யார் இருக்கீங்களா? சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. உள்ள யார் இருக்கீங்க? இது சமையல் பண்ணுறோம். கிச்சன். சத்தம் கேட்டுச்சுல? கேட்டுச்சு. சத்தம் கேட்டுச்சுன்னா கேட்டுச்சு தானே திருமணம். ஆமாம். யாரும் உள்ள இருக்கீங்களா? ஹலோ, உள்ளே யாராவது இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. நாங்கள் ஜஸ்ட் இங்கே வீடியோ எடுக்கிறதுக்காக தான் வந்திருக்கோம்.
உங்களை தொந்தரவு பண்ணுறதுக்காக, உங்களை அட்டாக் பண்ணுறதுக்காக நாங்கள் வரல. அமைதியார் அமைதியார். கேட்குது கேட்குது. அமைதியார் அமைதியார். அமைதியாக இருப்பா, கேட்கலாம். கேக்குதா கேக்குதா? எனக்கு அங்க இருந்து சவுண்ட் கேக்குது, நல்லாவே கேக்குது. கேக்குது. ஆமா. ஐயோ, முணங்குற மாதிரி சவுண்ட் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கேட்குது. பட் இந்த சவுண்டு கண்டினியூவாக கேட்குது, கேட்டுகிட்டே இருக்கு. எனக்கு இங்கேருந்து கேட்குதுப்பா. எங்கே? எனக்கு உள்ளே இருந்து கேட்குது சவுண்டு. உள்ளையா? உள்ள பார்த்துட்டு வந்தோம், எதுவுமே இல்லையப்பா. உள்ளேருந்து தான் சவுண்ட் கேட்டுச்சு. ஆமாடா, நல்ல சவுண்டு கேட்டுச்சு. பார்த்து மெதுவா அப்படா. உள்ளேருந்து சவுண்ட் கேட்குது. யாரு? பார்த்துக்குப்பா. ஆனால் இதுலேருந்து தான் சத்தம் கேட்டுச்சு. எனக்கும் கேட்டுச்சு. இப்போ நான் பார்க்கும்போது ஒன்று காணாத உள்ளே பிடிச்சி இழுத்துற போது உள்ள ஒத்தனை இல்லை, ஆனால் சத்தம் கேட்டுச்சு. சரிவா பார்க்கலாம். அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சுல, எங்கேருந்து கேட்டுச்சு? கொலுசு சத்தம் இங்கேருந்து தான் கேட்டுச்சு. இந்த ரூமில் இருந்தா? இந்த ரூமில் தான் அந்த கொலுசு சத்தம் கேட்டுச்சு. அது தெரியுது. என்ன சவுண்ட் அது? ஆக்சுவலாக எந்தெந்த சவுண்டு கேட்குதுன்னே தெரியல. ஏன்னா வீடு ரொம்ப சின்ன வீடாக இருக்குது. எல்லா பக்கமும் இருந்து ஒரு பக்கம் கொலுசு சத்தம் கேட்குது, இன்னொரு பக்கம் கதவு தட்டுற சத்தம் கேட்குது. ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக வெளியிலேருந்து ஏகப்பட்ட நாய்கள். இது மாதிரி கண்டினியூவாக சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்கு பட்டீஸ். எங்கள் அப்பா வேற ஒரு பக்கம் கேட்குறா பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றும் புரியல எனக்கு. ஐயோ, எனக்கு ஒரு விஷயம்தான் புரியல. இவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கு வீடு, எப்படி சுத்தல விட்றாங்கடா? சவுண்டு இந்த ரூமில் இருந்து தான் கேட்குது, ஆனால் உள்ள எதுவுமே இல்லை. ரொம்ப நேரமாக இந்த உள்ள தானே கேட்குது சவுண்டு. ஆமாப்பா, பார்த்து சத்தம் கேட்டுச்சுப்பா. வீடியோ எடு. ஒவ்வொரு நிமிஷமும் பதட்டமா இருக்கு. ஒரு நிமிஷம் படி. எப்படி ஃபீல் பண்ற? நான் என்னமோ தான் நினைச்சேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒன்றும் புரியலடா. வேர்த்து விடவெடுத்து நிற்கிறேன்டா. திடீர்னு அங்கே சவுண்டு கேட்குது.
சத்தம் கேட்குது பாரு. யார் அது? ஹலோ? நல்லா தெரியுமா? உள்ள தான் சவுண்ட் கேட்டுச்சா? உள்ள யாருமே இல்லையே. உள்ள யாருமே இல்லைப்பா. அப்பா 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 குழந்தை சத்தம் மறுபடியும் கேட்குது. எனக்கு ஒன்றுமே புரியல. வீடு புதுசாக இருக்குது, எல்லா பக்கமும் சவுண்ட் கேட்குது, ஆனால் எதுவுமே இல்லை. ரொம்ப மர்மமாக இருக்குது. ஒருவேளை மேலே இருப்பாங்களோ? யார் அது? என்னோட கதவு உடைக்கிற சத்தம் கேட்குது. அதான் ஒன்றும் புரியல. எந்த பக்கம் கேட்டுச்சு? மக்சராக திறந்தானே வந்தோம். திறந்துட்டு இருந்துச்சா? நம்ம அதுவும் திறந்தானே இருந்துச்சு. நம்ம வரப்போ திறந்தா இருந்தோம், அதுக்கப்புறம் நம்ம க்ளோஸ் பண்ணுமா? இல்லையே. அப்புறம் எப்படி க்ளோஸ் இருக்கும்? ஒருவேளை இந்த கதவு போன சவுண்டு கேட்டிருக்குமோ? எப்பா நம்ம திறந்தானப்பா உள்ளே வந்தோம். ப்ளீஸ் என்னோடய ஃபேஸை பாருங்கள், எவ்வளோ வெறுத்திருக்குன்ட்டு. உள்ள ஒரு பர்சன்டேஜ் கூட காற்று வரல. எப்படி இந்த கதவை முடிச்சுன்னு தெரியல. ப்ளீஸ் வீடு ரொம்ப சின்ன வீடு தான். இந்த வீட்டுக்குள்ளே தான் ரொம்ப பக்கத்தில் சவுண்ட் கேட்குது. எப்பா எனக்கு என்னன்னே ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுப்பா. திடீர்னு பார்த்தா அங்கே கூழ் சத்தம் கேட்குது, அங்கே பார்த்தா ரூமில் கனவு கட்ட சத்தம் கேட்குது, வெளில பார்த்தா கதவே மூடி போய் கிடக்கு. நீங்களா அது? ஹலோ, உங்களோட பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? உங்களோட பேர் உங்களோட சொல்ல முடியுமா? உள்ளே இருக்கீங்களா? ஹலோ? அடிக்கடி இந்த கேமராவோட பிள்ளைறாது. ப்ளீஸ். ஹலோ, எங்கே இருக்கீங்க? ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் உங்களை பார்த்துட்டு போகலாம், உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்பட்டால் பண்ணி கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்திருக்கோம். அந்த வாய்ஸ் உங்களுக்கு கேட்குதா? கேட்டதா கமெண்ட்ல சொல்லுங்க. எப்பா சத்தம் கேட்குதுப்பா. சத்தம் கேட்குதுப்பா. நம்ம எடுக்கிற ஒவ்வொரு ஃபுட்டேஜும் ரொம்ப முக்கியம். நமக்கு மட்டும் தெரியக்கூடாது, வீடியோ பார்க்குற ஆடியன்ஸுக்கும் தெரியணும். வீடியோ விட முக்கியம். இங்கே உசுறு போராடி போய்க்கிறேன். பாடுறா. எங்கே இருக்கீங்க? ஹலோ, கேட்குதா? சத்தம் கேட்குதுடா. இந்த ரூமில் கண்ட சத்தம் கேட்குது. கருப்பா என்னப்பா சொல்ற? கருப்பா இருக்கடா. கருப்பா இருக்கா? என்ன கருப்பா இருக்கு? என்னால பார்த்தேன். கருப்பா இருந்துச்சுடா. என்ன பார்த்தேன்? கருப்பா ஒரு மணிக்குறா. என்னப்பா சொல்ற? சத்தியமாடா, கருப்பா ஒரு மணிக்குறா.
ஹலோ, எங்கே இருக்கீங்க? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்னோடய அப்பா அவங்கள பார்த்தாங்க. நீங்கள் தான் நின்னீங்களா? அது நீங்கள் தான் நின்னீங்க அப்படின்னா தயவு செஞ்சு எங்கள் முன்னாடி வாங்க. நிஜமாவா? பாத்தியா? இது சத்தியமாக பார்க்கண்டா. எனக்கு ஒன்றுமே புரியலடா. அந்த ரூமில் தான்டா நின்றுச்சு. என்னப்பா சொல்கிற? இல்லை, இவ்வளோ உயரம்டா, ஏன் உயரம்டா, கருப்பாக நிற்கிதுடா. படிஸ், எனக்கு ஒன்றுமே புரியல படிஸ். சடன் எங்கள் அப்பா ஏதோ உருவத்தை பார்த்துட்டு சொல்கிறாரு. ஒன்றுமே புரியல. யாருமே இல்லைப்பா. இல்லை, சத்தியமாக இங்கே தாண்டா உருவம் நின்றுச்சு. ஓகே, நான் பார்த்தேன்டா. இங்கே தாண்டா அந்த ரூம்லையா? இப்போ நான் பார்க்கணும். என்ன பண்ணலாம்? அப்பா, கண்ணை கட்டி விட்ட மாதிரி இருக்குப்பா. எந்த ரூமில் என்ன சத்தம் வருதுன்னே தெரியல. ஆனால் சத்தியமாக பார்த்தேன்டா, அந்த ரூமில் இருந்துச்சுடா, கருப்பாக ஒரு உருவம் இருந்துச்சுடா. நான் பார்த்தேன்டா கண்ணா. என்ன வீடியோ படிஸ், ஒரு பக்கம் எங்கள் அப்பா ஏதோ உருவத்தை பார்த்தேன்னு சொல்கிறாரு. அதான் கிளியராக அவரோட சொல்ல முடியல. ஏன்னா அவருக்கே ஒன்றும் புரியலை. என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுது. இருந்தாலும் நான் இவ்வளோ தூரம் இவ்வளோ நேரம் ஆகுது, என்னால் நான் எதுவுமே பார்க்கல. எங்கள் அப்பா பார்த்துருக்காரு. எனக்கு நான் நிறைய விஷயம் சவுண்டாக நான் கேட்குறேன். பட் நான் எதுவும் உருவத்தை பார்க்கல. எங்கள் அப்பா ஏய் நீங்களா? அது உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுதா? அப்படி ஏதாவது நீங்கள் எங்ககிட்ட ஏதாவது சொல்லணும்னு ட்ரை பண்ணுறீங்க, உங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட வந்து சொல்லலாம். உங்களுக்காக உதவி பண்ணிட்டு போகிறாங்க. நாங்கள் எங்கள் அப்பாவை வந்திருக்கோம். பா, எப்படி ஃபீல் பண்ணுறேன்? என்னாச்சு? அப்பா, இங்கே ஒன்றும் சரியாக படலப்பா. அங்கே ரெண்டாவது ரூம் சத்தம் கேட்குது, அவங்க ரெண்டாவது கதவு தட்ட சத்தம் கேட்குது. எனக்கு என்னமோ சரியாக படலை. கையெல்லாம் ஒரு மாதிரி இன்னும் சொல்லுது புரியல. பாருங்க, இந்த இடத்த வச்சுக்கிட்டு கிளம்பிடும். சரி, ஓகே ஓகே ஓகே. மனசு சரியாக படலை. என்னாச்சு? எப்பா, பார்க்குறதுக்கே பயமாக இருக்குப்பா. ஒருத்தருமே இல்லைப்பா. ஆனால் ஏதோ ஒன்று நடக்குதுப்பா. திடீர்னு சத்தம் கேட்குது. ஆனால் எட்டி பார்த்தது உண்மை. இந்த இடத்துல எட்டி பார்த்துச்சு. அந்த ரூமில் கருப்பாக உருவம். அது எப்படிப்பா நீ மட்டும் பார்க்குறேன்? எதுவும் பார்க்கலையப்பா. கருப்பாக உருவம் நின்றுச்சுடா. அது ஓகே. இந்த சரி, என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலானே ஒன்றும் புரியலடா. ஏம்மா, நீ செத்தது என்னமோ அநியாயந்தேன். மெதுவா பேசுப்பா. என் பக்கத்தில். ஏம்மா, நீ செத்தது என்னமோ அநியாயந்தேப்பா. கேமராலையா இருக்கு. சத்தம் கேட்குது பாடுறா. சத்தம் கேட்குதா? கேட்குதுப்பா. பேய் எங்கே இருக்கோ அங்கே பார்த்து பேசு. கேமரா பார்த்து பேசுகிறேன். கேமரா பிள்ளை பேய் இருக்கு. ஏய், நான் சொல்கிறத திரும்ப சொல்கிறேன். இங்கே ஒன்றும் சரியில்லைடா. சாமி வீட்டுக்கு போயிடுவோம்டா. வீட்டுக்கு போயிடுவோம். வேணாம், இது அந்த ஒரு சத்தம் கேட்குது. இங்கே போனால் இங்கே ஒரு சத்தம் கேட்கும். நம்ம வந்து கொஞ்ச நேரம் தானே ஆகுது.
கொஞ்ச நேரத்துக்கு இங்கே பாரு வேர்த்து விடவத்து போய் மூஞ்சலாம் எனக்கு பேண்ட்டே லூஸ் ஆகி போச்சு. சரி இப்போ என்ன தான் பண்ணுறது? போயிடுவோவா? இவ்வளோ தூரம் வந்து இவ்வளோ சீக்கிரம் போகிறதுக்காக வந்திருக்கோம். வேணாம்ப்பா போயிடுவோம்ப்பா வாப்பா. வேணாம்ப்பா. கேட்குதா? ஆமாப்பா. வேணாடா சவுண்டு கேட்கணும். அமைதியாரு. அந்த சவுண்ட் உங்களுக்கு கேட்குதா? நீ பாத்தியா? பார்த்தப்பா எது கேட்குறா போச்சு. அதுக்கு தெரியலப்பா. அப்படி ஏதோ கேப்சர் அதுக்கு எங்கே போச்சு தெரியல. இந்த வீட்டுக்கு விட்டு ஃபர்ஸ்ட் டைம் எங்கள் அப்பா எனக்கு கூட 2 டைம் பார்த்துட்டாரு. நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நீ பார்த்தில? நீ ஓகே தானே? ரிலாக்ஸாக இரு, பேனிக் ஆகாத. ஓகே கிளம்பிடலாம். ப்ளீஸ் எனக்கு நான் தனியாக வந்து வீடியோ எடுக்கிறேன். அது எனக்கு தனிப்பட்ட விஷயம். எப்படி இருந்தாலும் ஓகே தான். ஏன்னா எங்கள் அப்பா கூட வந்திருக்காரு. எனக்கு அவரோட ஹெல்த்தும் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் கிளம்பிடலாமா? போகலாம். வா. வா, எப்படி ஃபீல் பண்ணுற? ஓகேவா இப்போ? வா இந்த பக்கம் வா. நீ ரொம்ப மோசமாக இருக்குப்பா. இதை மாதிரி நான் பயத்தை பார்த்ததே இல்லைப்பா. என்னப்பா உள்ளே போனால் ஒரு உருவம் நிற்கிது. திடீர்னு பார்த்தா தண்ணி சத்தம் கேட்குது. திருந்த பக்கம் குழு சத்தம் கேட்குது. ஆளே இல்லை, தண்ணி சிந்துது. ஒரு நிமிஷம் நீ ஓகே தானே? ஏன் அப்படி பேசிகிட்டு இருக்க? இல்லைப்பா நான் இனிமேல் உள்ளே வரலப்பா. சரி ஓகே கிளம்புவோவா? வீடியோ கிளம்புறேன். ப்ளீஸ். ஆக்சுவலாக நான் வந்து கூட 1 டைம் தான் பார்த்தேன். எங்கள் அப்பா 2 டைம் பார்த்தியா? 3 தடவை பார்த்தேன். 3 தடவை கிட்ட பார்த்துட்டாரு. எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. நானே இங்கே ஒரு தடவை தான் பார்த்தேன். எங்கள் அப்பா வந்துட்டு ஒரு 2 டைம்ஸ் கிட்ட பார்த்துருப்பியாப்பா? 3 தடவை பார்த்துருக்கேன்ப்பா. 3 தடவை கிட்ட பார்த்துட்டேன். 3 தடவைப்பா. ஏன்னா நான் நிறைய இடத்துக்கு தனியாக போய் வீடியோ எடுத்திருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு எங்கள் அப்பா என் கூட வந்து வீடியோ எடுக்கிறது அவரோட ஹெல்த் எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அதுக்காக நான் சீக்கிரம் கிளம்புற மாதிரி நான் பிளான் வச்சுட்டேன். இப்போ நான் கேட்குதா? சத்தம் கேட்குதுப்பா. ஓகே, இப்போ நாங்கள் இந்த இடத்த விட்டு கிளம்பிடுறோம். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, நம்ம சேனலை போய்ட்டு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்குள்ளேயே என்ன எங்கள் அப்பா எடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் அடுத்து மறக்காமல் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான ஒரு நல்ல வீடியோவில், ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோவில், ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களை பார்க்குற வரைக்கும் டாட்டா லவ் யூ ஃப்ரம் பீஸ்வி பிரசாந்த். பை, லவ் யூ.